ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் தீம் பாது சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால பால் பவுடர் இதெல்லாம் வந்துச்சு. உடனே பால் பவுடர் வந்த உடனே எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு ஆவின் 1/2 லிட்டர் பேக்கெட்டு பால் பவுடரு, சர்க்கரை, இது வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி, அகர் அகர்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிராமு 25 ரூபா தான். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கும். இது கொஞ்சோண்டு போட்டாவே போகும். நம்ம ஜெல்லி பண்ணணுன்னா கூட தண்ணியில் இதை போட்டுட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து கலர் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கலரான ஜெல்லி கிடைக்கும். இப்போ நான் இதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1/2 லிட்டர் பாலை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் பிரித்து கொட்டிக்கலாம். பாலில் தண்ணி சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் இந்த பால் கவரை தண்ணி கொஞ்சம் விட்டு வாஷ் பண்ணி விடுவாங்க. இது கொஞ்சம் பால் கெட்டியாக தான் வேணும், அதனால் வந்து தண்ணி சேர்க்காதீங்க. பால் காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பால் பவுடர் இது ஒரு கப் எடுத்துக்கிறேன். பால் பொங்கிடுச்சு, இதை கலரி விட்டுக்கலாம். இதில் ஒரு கப் பால் பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி கட்டாமல் கலரிக்கலாம். சர்க்கரை ஒரு கப் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை கரையிட்டோம். நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி அடிங்க. சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் இப்போ நான் பண்ணுறேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காக பண்ணிடலாம், ஆனால் ஆற வச்சு தான் சாப்பிடணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பவுடர், சர்க்கரை எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போது இந்த அகரகர், அதாவது சைனா கிராஸ் சொன்ன பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இது கிடைக்கும். இது ஆக்சுவலாக 10 கிராமு, ஒரு கப் நம்ம அப்படிங்கிறதுனால ஒரு 7 கிராமுக்கு போட்டுக்கலாம். பேர் பாதி இதில் நான் போடுறேன். இதை நம்ம உடச்சிக்கணும். பாருங்கள், இப்படி இருக்கும். சரிங்களா? பாருங்க, லைக் நூல் நூலாக இருக்குது பாருங்கள். இதில் நான் முக்கால்வாசி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது போகிறோம். இது ஒரு 7 கிராம்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா இது மொத்தமாக பேக்கேஜ் வந்து 10 கிராமு. நான் மீதி உள்ளே போட்டுக்கிறேன். இது ஒரு 3 கிராம் இருக்கும். இதையும் நான் அப்படியே நல்லா கட் பண்ணிக்கிறேன். இது நல்லதா கெட்டதா இதெல்லாம் செகண்டரி. ஒரு ரெசிபிக்காக நம்ம வந்து இதெல்லாம் அடிக்கடி பண்ண போகிறதில்ல, எப்பயாச்சும் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போது இது கரையிற வரைக்கும் கலரி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, இது வந்து கரையணும். இது பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ். இது கரைய இது வந்து ரொம்ப திக்காக வரும். பாருங்கள், இன்னும் கரையலை, இது கரையணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இதில் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஒரு 5 ஹார்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம சீம்பால் கடும்பு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடு தான் இது. நம்ம வந்து எமர்ஜென்சி வீட்டில் இந்த மாதிரி கடம்பு செஞ்சு சாப்பிடலாம். நான் அதை சிம்பிளாக அகரகர், மில்க் பவுடர், சர்க்கரை, பாலை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். 5 ஹார்ஸ் கழிச்சு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டம்ளரில் ஊற்றி கூட வச்சுக்கலாம். ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து 5 ஹார்ஸ் கழிச்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு செட் ஆன உடனே எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இது பிளேட் வந்து சுடுது. எப்படியும் 3 to 4 ஹார்ஸ் ஆகும். 3 ஹார்ஸ் சாலிடாக ஆகும் இது ஆறி செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது நம்ம அப்படியே லைட்டாக ஓரத்தை அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இந்த ஓரத்தை அப்படியே எடுத்து விட்டு அப்படியே எடுத்து வச்சு வரணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்களா சூப்பரான தட்டில் பாருங்கள் கிளியராக இருக்குது. ஸோ இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பரான பால் கடம்பு நம்ம வீட்டிலே செய்யலாம். பசங்களை சூப்பராக சாப்பிட வச்சிடலாம். பாலை ஹெல்த்தியான விஷயம். பட் அகரகர் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுக்கலாம் அகரகருக்கு பதிலாக. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் ஸ்லைஸ் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக நான் வந்து கடம்பாக ஸ்லைஸ் போட்டிருக்கேன். அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.